புதிய மனிதனின் பிறப்பு. நீங்கள் ஆன்மீகத்தில் தீவிரமாக ஈடுபட ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கிறதா? அந்த அற்புதம் என்ன என்று கூறுவீர்களா? அதைப் போல குறிப்பிடும்படியான நிகழ்ச்சிகள் எதுவும் என்னிடம் இல்லை. அநேக தடவைகள் பல நிகழ்ச்சிகள் நடந்து ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட காரணமாக இருந்திருக்கும். அந்த பல தடவைகளின் நிகழ்ச்சிகள் கூட்டாக அவனிடம் பெருத்த மாறுதல்களை உண்டு பண்ணக்கூடும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்துக்கு இதுதான் காரணம் என்று எதையும் என்னால் குறிப்பிட முடியாது. இருந்தாலும் பல நிகழ்ச்சிகளின் கூட்டுத்தன்மை என் வாழ்க்கையின் மாற்றத்துக்கு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அது எப்பொழுது நிகழ்ந்தது என்று என்னால் உறுதியாக தீர்மானிக்க முடியவில்லை. மேலும் நான் ஆன்மீகத்திற்கு மாறினேன் என்று என்னால் ஒரு காலம் நினைக்க முடியவில்லை. நான் ஆரம்பத்திலிருந்தே அந்த பாதையில் தான் சென்று கொண்டிருந்தேன். நான் ஆன்மீகத்தை பற்றி நினைக்காத நாள் ஏதும் உண்டா என்று என்னால் ஞாபகப்படுத்தி பார்க்க முடியவில்லை. என்னுடைய ஆரம்ப ஞாபகங்களோ அதை பற்றியதாகவே இருந்தன என்று சொல்லலாம். மொத்தத்தில் என் வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்ச்சிகளின் தொகுப்பு நிலையை கவனிக்க வேண்டியுள்ளது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த எந்த தனிப்பட்ட நிகழ்ச்சி எதுவும் என் ஞாபகத்துக்கு வரவில்லை. சாதாரணமாக ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி சில சமயம் மனதை திடீரென்று மாற்றிவிடும். ஆனால் அப்படி திடீரென்று மாறிய மனம் திரும்பவும் பழைய நிலைக்கே வரலாம். ஆனால் பலவித நிகழ்ச்சிகளின் தொகுப்பால் அதில் மாற்றம் ஏற்பட்டது என்றால் அந்த மனம் பழைய நிலைக்கு பெரும்பாலும் திரும்பாது. ஏனென்றால் அந்த மாற்றம் மிக ஆழமாக பல மன அடுக்குகளில் ஊடுருவிச் செல்கிறது. ஒரு தள்ளுதலால் உங்களை ஒரு வழியில் நேரடியாக செலுத்தலாம். அதை போல அங்கிருந்து எதிர் திசையில் ஒரு தள்ளு தள்ளினால் நீங்கள் பழைய இடத்துக்கே வந்துவிடலாம். மேலும் ஒரே தள்ளுதல் என்பது எதிர் செயலுக்கு சுலபமாக வழிவகுக்கிறது. தள்ளும் தன்மை மறைந்த பிறகு நீங்கள் இயல்பாக பழைய நிலைக்கே வந்து விடுகிறீர்கள். ஆனால் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மெதுவாகவும் ஒரே அளவில் சீராகவும் நடைபெற்றால் நீங்கள் ஒரு நிலையான தன்மைக்கு வந்து விடுகிறீர்கள். அப்பொழுது நீங்கள் எப்படி உங்களால் அந்த நிலைக்கு வர முடிந்தது என்று கூட நீங்கள் ஆச்சரியப்படலாம். இந்த நிலையிலிருந்து திரும்பி மீண்டும் பழைய நிலைக்கு உங்களால் வர முடியாது. ஏனென்றால் அந்த தன்மை இப்பொழுது உங்கள் ஆன்மாவோடு இரண்டர கலந்து விட்டது. இருந்தாலும் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் என் ஞாபகத்துக்கு வருகிறது. அது ஒரு இறப்பை பற்றியது. அப்பொழுது அதை நான் எப்படி எதிர்கொண்டேன், அன்று என்ன நினைத்தேன் என்று என்னால் உறுதியாக கூற முடியாது. என்னுடைய இளமை பருவம் என்னுடைய தாய் வழி பாட்டன் பாட்டி வீட்டில்தான் நடந்தது. நான் அவர்கள் மேல் வைத்த அன்பு மிகவும் புனிதமானது. அந்த நாட்களில் நான் என் பெற்றோர்களோடு வசிக்கவில்லை. அவர்களுக்கு என் தாயார் தான் ஒரே குழந்தை. என் தாயாருக்கு பிறகு அவர்கள் மிகவும் தனிமையை உணர்ந்தார்கள். ஆகவேதான் என்னை கொண்டு வந்து தங்களுடன் வைத்து வளர்க்க ஆரம்பித்தார்கள். நான் அவர்களுடன் 7 வயது வரை வளர்ந்தேன். நான் அவர்களைத்தான் என் பெற்றோர்களாக கருதி வந்தேன். அவர்கள் பணக்காரர்களாகவும் எல்லாவித வசதிகள் படைத்தவர்களாகவும் இருந்தார்கள். ஆகவே நான் அங்கு ஒரு அரச குமாரனைப் போல வளர்ந்தேன். அவர்கள் இறந்த பிறகுதான் நான் என் சொந்த பெற்றோர்களோடு நெருங்கி வாழும் வாய்ப்பு கிடைத்தது. அவர்களுடைய இறப்பு மற்றும் இறந்த விதம் என்னிடம் அழியாத ஞாபகமாக இருந்து வருகிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர்கள் மேல் அன்பு செலுத்தினேன். அதைப் போல அந்த அளவுக்கு அவர்களிடமிருந்து அன்பை பெற்றேன். அவர்களுடைய இறப்பு மிகவும் வித்தியாசமானது. அவர்கள் வசித்த அந்த கிராமம் என்
பெற்றோர்கள் வசித்த சிறிய நகரத்திலிருந்து சுமார் 32 மைல் தூரத்தில் இருந்தது. அந்த கிராமத்தில் படித்த டாக்டரோ அல்லது நாட்டு வைத்தியர்களோ கிடையாது. என்னுடைய பாட்டனாரை இறப்பு நெருங்கும் பொழுதே அவர் தன் பேச்சை இழந்தார். அந்த கிராமத்தில் சுமார் 24 மணி நேரம் காத்திருந்தோம், அவருடைய பேச்சு திரும்பலாம் என்ற நப்பாசையில். ஆனால் எந்த முன்னேற்றமும் கிடையாது. அவர் ஏதோ சொல்ல முயன்றபோது எடுத்துக்கொண்ட போராட்டத்தை என்னால் நன்றாக கவனிக்க முடிந்தது. ஆனால் அவரால் பேச முடியவில்லை. அவர் ஏதோ சொல்ல விரும்பினார், ஆனால் வெளிப்படுத்த முடியவில்லை. ஆகவே அவரை ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றி என் பெற்றோர்கள் வசிக்கும் நகரத்திற்கு கொண்டு சென்றோம். அப்பொழுது மெல்ல மெல்ல அவருடைய புலன்களின் செயல்கள் ஒவ்வொன்றாக தன் செயலை இழக்க ஆரம்பித்தன. அவர் உடனே திடீரென்று இறக்கவில்லை, ஆனால் மெல்ல மெல்ல வலியோடுதான் போராடி இறந்தார். முதலில் அவருடைய பேச்சு தடைப்பட்டது. பிறகு அவருடைய கேட்கும் தன்மை இழந்தது. பிறகு அவர் கண்களை தானே மூடிக்கொண்டார். இவைகளையெல்லாம் நானும் அவரோடு மாட்டு வண்டியில் சென்றதால் என்னால் நன்றாக கவனித்து பார்க்க முடிந்தது. 32 மைல் தூரத்தை அந்த காலத்தில், அதுவும் மாட்டு வண்டியில் கடப்பது என்பது மிக நீண்ட தூரம்தான். ஆனால் அவருக்கு நடப்பது அனைத்தும் என்னுடைய புரிந்து கொள்தலுக்கு அப்பால் இருந்தது. ஏனெனில் நான் பார்த்த முதல் இறப்பு அதுதான். அவர் இறந்து கொண்டு இருக்கிறார் என்பதையே என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. மெல்ல மெல்ல அவருடைய புலன்களின் உணர்வுகள் மங்கிக் கொண்டே சென்று அவர் பிரக்ஞையற்ற நிலைக்கு வந்துவிட்டார். நாங்கள் எங்களது நகரத்தை நெருங்கும் முன்னரே அவருடைய மூச்சு மட்டும் நிகழ்ந்து கொண்டிருந்தது. மற்றைய அனைத்தும் செயலிழந்து விட்டன. அதன் பிறகு அவருக்கு பிரக்ஞையே வரவில்லை. அந்த மூச்சு மட்டும் 3 நாட்கள் தொடர்ந்து இருந்தது. பிறகு அவர் பிரக்ஞையற்று இறந்துவிட்டார். அவருடைய புலன்களின் மெல்ல மெல்ல அடங்குதல் மற்றும் அவருடைய முடிவான இறப்பு அனைத்தும் என் ஞாபகத்தில் நன்றாக எழுதப்பட்டு விட்டன. அவரோடு ஏற்பட்ட நெருக்கம், அன்பு அனைத்தும் மிகவும் ஆழமானது. என்னை பொறுத்தவரையில் அவர்தான் நான் அப்பொழுது விரும்பிய பொருள் எனலாம். அவருடைய இறப்பிற்கு பிறகு அதை போன்ற ஒரு பிணைப்பு எவரிடமும் எனக்கு ஏற்பட்டதில்லை. அதன் பிறகு என் வாழ்க்கை தனிமையில்தான் நடந்தது எனலாம். தனிமை என்னை 7 வயதிலேயே ஆட்கொண்டு விட்டது. தனிமையில் இருத்தல் என்பது எனக்கு அப்பொழுதிலிருந்தே பழக்கமாகிவிட்டது. அவருடைய இழப்பு என்னை எல்லா உறவுகளிலிருந்தும் துண்டித்து விட்டது. அவருடைய இறப்பு எனக்குள்ள எல்லா பந்தங்களின் இறப்பாகிவிட்டது. ஆகவே அதன் பிறகு எந்த ஆழ்ந்த பிணைப்பும் எவரிடமும் ஏற்பட்டது இல்லை. அப்படி ஏதும் அன்பு பிணைப்பு ஏற்பட ஆரம்பித்தால் அவருடைய இறப்பு என்னை உற்று பார்ப்பது போல் இருக்கும். ஏனெனில் அந்த அன்பு அனுபவம் நிகழும் பொழுதே இந்த மனிதரும் இன்று இல்லாவிட்டாலும் நாளையாவது இறக்கத்தான் நேரிடும் என்ற உணர்வு கூடவே என்னிடம் ஏற்படும். எப்பொழுது ஒரு மனிதனுக்கு இந்த நிச்சயமான இறப்பு பற்றிய உணர்வு பிரக்ஞையாக மேலே எழும்புகிறதோ அதற்கு ஏற்றாற்போல் அவனுக்கு பிறர் மேல் ஏற்படும் பாசுணர்வு குறைகிறது. வேறு விதமாக சொன்னால், நம்முடைய இறப்பின் மறதியே பாச பிணைப்புக்கு காரணமாகிறது. நாம் யார் மேல் மிகவும் அன்பு செலுத்துகிறோமோ அப்பொழுது நாம் தொடர்ந்து இறப்பை மறக்கவே முயல்கிறோம். ஆகவேதான் அன்பு சாசுவதமானது என்று சொல்லி நம்மை நாமே மாற்றிக்கொள்கிறோம். நாம் ஆழ்ந்த அன்பு செலுத்துவோர் அனைவரும் இறக்க மாட்டார்கள் என்று நினைக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அன்பும் இறப்பும் ஒன்றை ஒன்று பிணைத்து கொண்டிருக்கின்றன. இதன் அர்த்தம் என்னவென்றால்,
இறப்பின் ஞாபகமின்றி அன்பு செலுத்த முடியாது என்பதே. அதாவது என்னால் இறப்பின் உணர்வோடுதான் பிறரிடம் அன்பு காட்ட முடிகிறது. நட்புகள் தோன்றலாம், கருணை மலரலாம், ஆனால் அத்துடன் எழும்பும் நிலையானது என்ற பொய்மை என்னை ஆட்கொள்ள முடியாது. மிக ஆழத்தில் அதன் இறப்பு என்னை தொட்டு கொண்டுதான் இருக்கும். நான் அந்த நட்பையும் கருணையையும் ஆழமாக உணரும் பொழுது அதனுடைய இறப்பும் ஆழமாக ஒவ்வொரு நாளும் என்னை நெருங்கி வருவதை உணர்கிறேன். ஆகவே வாழ்வின் பைத்தியக்காரத்தனம் என்னை பாதிக்கவில்லை. வாழ்க்கையை பற்றிய தாகம் அல்லது ஆர்வம் ஆரம்பமாவதற்கு முன்பே இறப்பின் தன்மை என்னை ஆக்கிரமித்து விட்டது. இந்த சம்பவம் தான் முதலாக என்னிடம் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தி என் மனதை ஆக்கிரமித்து விட்டது என்று கூறலாம். அந்த நாள் முதல் பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் வாழ்வின் உணர்வு இறப்பின் உணர்வோடு சம்பந்தப்பட்டே என்னிடம் சேர்ந்து நிகழ்ந்து வந்திருக்கிறது. ஆகவே அப்பொழுதிலிருந்தே இந்த உலகத்தில் இருப்பதும் இல்லாது இருப்பதும் எனக்கு ஒன்றாகவே படுகிறது. அந்த இளம் வதிலேயே தனிமை என்னை ஆட்கொண்டு விட்டது. வாழ்வில் இப்பொழுதோ அல்லது பிறகோ அநேகமாக வயதான காலத்தில் தனிமை ஒவ்வொருவரையும் பீடிக்கத்தான் செய்யும். ஆனால் சமூகம் என்றால் என்ன என்று அறிவதற்கு முன்பே அது என்னை ஆக்கிரமித்து விட்டது. நான் எல்லோருடனும் சேர்ந்து இருப்பேன். அது ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, நான் என்னில் என் தனிமையில்தான் இருப்பேன். எதுவும் என்னை நெருங்க முடியாது. நான் வெளி உறவுகளால் பாதிக்கப்படாமலே இருந்தேன். இந்த தனிமை உணர்வு என்னிடம் ஆழமாக என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதுமை ஏற்பட ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் இந்த தனிமை என்னிடம் மகிழ்ச்சியற்ற தன்மையையே ஏற்படுத்தியது. பிறகு அது மெல்ல மெல்ல மகிழ்ச்சியாக மாறியது. ஏனென்றால் நாம் ஒருவரோடு அல்லது ஒரு பொருளோடு பிணைப்பை அல்லது பாசத்தை உண்டாக்கி கொண்டால் நாம் நம்மையே நோக்குதலிருந்து அப்பால் செல்கிறோம். இது பொது விதி. சாதாரணமாக ஒருவர் தன்னிடமிருந்தே தப்ப வேண்டுமானால் பிறரிடம் அவர் பாசத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களிடமிருந்து விலகுவதற்கு இது ஒரு யுக்தி. அதைப்போல அடுத்தவர் அதிகமாக முக்கியத்துவம் பெறும் பொழுது அந்த அளவுக்கு அவர் உங்களது மைய நிலைக்கு வந்து நீங்கள் அதன் சுற்றுவட்டமாக மாறிவிடுகிறீர்கள். அந்த மைய நிலையில் அவரை வைத்து நீங்கள் உங்களது முழு வாழ்க்கையையே முடித்து கொண்டு விடுகிறீர்கள். இதனால் ஒருவர் ஒரு காலம் தன் மைய நிலையை எட்டுவதே இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரையில் அடுத்தவர் என் மைய நிலையை ஆக்கிரமிப்பது என்பது என் ஆரம்ப காலத்திலேயே அழிக்கப்பட்டு விட்டது. ஆரம்ப மைய நிலை அப்பொழுதே உடைக்கப்பட்டு விட்டது. பிறகு மீண்டும் அந்த நிலைக்கு வரவே இல்லை. சொல்லப்போனால் நான் என்னுடைய மைய நிலைக்கு அந்த இளம் வயதிலேயே தள்ளப்பட்டேன் என்று கூட சொல்லலாம். மெல்ல மெல்ல நான் அதில் மகிழ்ச்சி அடைய ஆரம்பித்தேன். அது அதிகரித்து கொண்டே சென்றது. பிறகுதான் அந்த இளம் வயதில் ஒரு இறப்பை நெருங்கி பார்த்ததின் விளைவு அது ஒரு ஆசீர்வாதம் என்று கருதத் தொடங்கினேன். அந்த இறப்பை நான் வளர்ந்த பிறகு பார்க்க நேரிட்டால் என்னுடைய பாட்டானாருக்கு பதில் வேறு யாரையாவது பற்றி கொண்டு இருப்பேன். ஆழமாக பதியும் பொழுது அதற்கு மாற்றாக வேறு ஒரு அன்பு உருவத்தை அல்லது பொருளை நிரப்புவது என்பது மிகவும் கடினம். மனம் எப்பொழுது அறிவால் நிரப்பப்பட்டு கபடு நிறைந்ததாகவும் எதையும் முன்கூட்டியே கணக்கு பார்க்கும் தன்மை படைத்ததாகவும் மாறுகிறதோ அப்பொழுது அது ஒன்றை இழந்ததற்கு பதிலாக மாற்று பொருளை சுலபமாக அந்த இடத்தில் வைத்துவிடும். அது விடுபடுகிறது.
ஆனால் அந்த இறப்பு நிகழ்ந்த பிறகு என்னால் வேறு ஒரு பொருளை அந்த இடத்தில் வைக்க முடியாமல் போய்விட்டது. குழந்தைகள் தங்கள் இழப்பை சரி செய்ய வேறு ஒன்றை சுலபமாக வைக்காது. அவர்களுடைய விருப்பமான பொருளை இழந்துவிட்டால் அந்த பொருளின் இடம் வெறுமையாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் எவ்வளவு முதிர்ச்சி அடைகிறீர்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக அந்த இடத்தை நிரப்ப முயற்சி செய்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் பலவற்றை யோசிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். எண்ணங்களில் இடைவெளி ஏற்பட்டால் அந்த இடைவெளியை சீக்கிரமாக நிரப்பிவிடலாம். ஆனால் உணர்வு மயமான இடைவெளியை அவ்வளவு சுலபத்தில் நிரப்ப முடியாது. எண்ணம் இன்னொன்றை சுலபமாக பற்றி கொள்ளும். ஆனால் இதயம் இன்னொன்றை அவ்வளவு சீக்கிரத்தில் ஒத்துக்கொள்ளாது. ஆகவே சிறு வயதில் சரியாக எண்ணத் தெரியாத நிலையில் உணர்வை மட்டும் புரிந்திருக்கும் அந்த வயதில் இந்த சங்கடம் மிகவும் அதிகம்தான். ஆகவே என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள அடுத்தவரது முக்கியத்துவம் எனக்கு தேவையில்லை என கருதினேன். பிறகு நான் என்னோடு தனிமையில் வாழவே முயன்றேன். ஆரம்பத்தில் இது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை. பிறகுதான் மெல்ல மெல்ல மகிழ்ச்சியை உணர்ந்தேன். பிறகு நான் மகிழ்ச்சியற்ற தன்மையை ஒரு காலம் உணரவில்லை. அடுத்தவரிடமிருந்து எதிர்பார்ப்பு, அடுத்தவரிடமிருந்து மகிழ்ச்சி வரும் என்ற நம்பிக்கை என்பவைகள்தான் நம்முடைய மகிழ்ச்சியற்ற தன்மைக்கு முக்கிய காரணங்களாகும். நீங்கள் எந்த விதத்திலும் வெளியே இருந்து மகிழ்ச்சியை அடையவில்லை. ஆனால் அந்த நம்பிக்கையில் வாழ்கிறீர்கள். அந்த நம்பிக்கை உங்களை விட்டு விலகும் பொழுது நீங்கள் விரக்தியை அடைகிறீர்கள். என்னுடைய ஆரம்ப அனுபவத்திலேயே நான் மிகவும் மோசமாக நம்பிக்கையை இழந்தேன். பிறகு நான் முயற்சிக்கவே இல்லை. அந்த வழி எனக்கு அடைக்கப்பட்டு விட்டது. பிறகு நான் ஒரு காலம் துன்பப்படவே இல்லை. பிறகு என்னுள் எழுந்த மகிழ்ச்சிக்கு பிறர் காரணமே இல்லை. ஆகவே உண்மையான மகிழ்ச்சி பிறரிடமிருந்து வருவதே இல்லை என்பதை தீர்க்கமாக புரிந்து கொண்டேன். மற்றவர்கள் நம்முடைய வருங்கால மகிழ்ச்சிக்காக நம்பிக்கையை ஊட்டுகிறார்கள் எனலாம். பிறரிடமிருந்து அந்த மகிழ்ச்சியின் நிழல்தான் நம்மிடம் வந்து சேருகிறது, மகிழ்ச்சி அல்ல. முதலில் நம்மை நாமே எதிர்கொள்ளும் பொழுது மகிழ்ச்சிக்கு மாறாக துக்கமே நிகழ்கிறது. விரக்தி மேலிடுகிறது. நம்முடைய முயற்சியை கைவிடாமல் இருந்தால் மெல்ல மெல்ல ஆனந்தம் நம்மிடம் மேலிடுகிறது. அதற்கு மாறாக நீங்கள் அடுத்தவரை முதலில் சார்ந்து நின்றால் ஆரம்பத்தில் மகிழ்ச்சி தோன்றலாம். ஆனால் முடிவில் நீங்கள் துக்கத்தை தான் சந்திக்க வேண்டி வரும். நாம் நமக்குள்ளேயே சென்றோம் என்பது வேறு விஷயம். அதற்கு வாழ்க்கை நமக்கு பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகிறது. நாம் எவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமாக நாம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம். என்னுடைய மனைவி இறந்தால் நான் உடனே வேறு ஒரு பெண்ணை தேடி மறுமணம் செய்து கொள்கிறேன். என்னுடைய நண்பனை இழந்தால் நான் வேறு ஒருவனை தேடிக்கொள்கிறேன். நான் எந்த வெற்றிடத்தையும் அப்படியே விட்டு விடுவதில்லை. இதனால் நான் என்னுள்ளே செல்வதை ஒரு கணத்தில் இழந்து விடுகிறேன். அப்படி சென்று விட்டால் நான் அடுத்தவருக்கு ஒரு அந்நியனாகி விடுகிறேன். பொதுவாக அந்த இளம் வயதில் நாம் பிறரை சார்ந்தே இருக்கின்றோம். அப்பொழுது நாம் நம் சமூகத்தின் ஒரு அங்கமாக சேர்க்கப்படுகிறோம். அந்த வயதில் நம்முடைய சமூகத்தால் நாம் தீர்மானிக்கப்படுகிறோம். அப்பொழுதுதான் அது நம்மை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் நான் சமூகத்தால் அந்த வயதில் ஒருபோதும் ஆக்கிரமிக்கப்படவில்லை. அது என்னிடம் நடைபெறவில்லை. அவ்வளவுதான். நான் சமூகத்துக்குள் நுழையும் பொழுது ஒரு தனிப்பட்ட ஆளாகத்தான் சென்றேன். ஆகவே என்னை ஒரு தனியனாகவே உணர்ந்தேன். அப்படியேதான் வாழ்ந்தேன். அதாவது ஒரு தனிப்படுத்தப்பட்ட தீவு போல.
நான் எந்த நட்பையும் உண்டாக்கிக் கொள்ளவில்லை என்பது எனக்கு நன்றாக ஞாபகத்தில் உள்ளது. ஆனால் எவ்வளவோ பேர்கள் என்னிடம் நட்பாக இருக்க விரும்பினார்கள். அதைப் போல பல பேர்கள் அவர்களாகவே வந்து என்னிடம் நட்பு பாராட்டி மகிழ்ந்தார்கள். ஏனென்றால் அவர்களால் என்னை அவர்களது பகைவனாக பார்க்க முடியவில்லை. ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் நானே வலியச் சென்று யாரிடமும் நட்பு பாராட்டினதாக எனக்கு ஞாபகம் இல்லை. யாராவது வந்துதானே என் மேல் விழுந்தால் அது வேறு விஷயம். அப்பொழுது அவர்களை முழு மனதுடன் நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் அப்பொழுது கூட சாதாரண முறையில் அவர்களோடு நட்பு பாராட்டியது இல்லை. நான் அந்த நிலையிலும் தனி ஆளாகத்தான் என்னை உணர்ந்தேன். சுருக்கமாகச் சொன்னால், நான் பள்ளியில் படிக்கும் பொழுதே என் தனிமையில் தான் இருந்தேன். என்னுடைய எந்த ஆசிரியர்களுடனோ அல்லது வகுப்பு மாணவர்களிடமோ இல்லை, வேறு யாரோடும் நான் எந்த நட்பையும் ஏற்படுத்தி கொண்டதில்லை. ஆகவே அவர்களால் என் தனிமைத்தன்மையை கெடுக்க முடியவில்லை. நண்பர்கள் வருவார்கள், வந்து என்னுடன் தங்கியிருப்பார்கள். அந்த வகையில் நான் பல பேர்களை சந்தித்து இருக்கிறேன், பல நண்பர்களை அடைந்திருக்கிறேன். ஆனால் அது என் பக்கத்திலிருந்து அல்ல. அவர்களை நான் எதற்கும் சார்ந்து இருந்ததில்லை. அதை போன்ற நிகழ்ச்சி எதுவும் என் ஞாபகத்தில் இல்லை. நான் யாரையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவில்லை என்பது ஒரு வித்தியாசமான அனுபவமாக உங்களுக்கு படலாம். நான் ஒருவருக்காக காத்திருந்து அவர் வரவில்லை என்றால், அவர் வந்தால் மகிழ்ச்சியாக இருக்குமே என்று நான் ஏங்கியதாக ஒருபோதும் நிகழவில்லை. யாருமே என்னை சந்திக்கவில்லை என்றால் அது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியைத்தான் கொடுக்கும். எனக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்றால் அதற்கு முக்கிய காரணம் என்னுடைய பாட்டனாரின் இறப்புதான். அந்த இறப்பு என்னை நிரந்தரமாக என்னுள்ளேயே செலுத்திவிட்டது. அந்த மைய பகுதியிலிருந்து என்னால் மீண்டும் பழைய நிலைக்கு வரவே முடியவில்லை. இப்படி நான் ஒரு வெளியான் போலவும் சம்பந்தமில்லாதவன் போலவும் நடந்து கொண்டதால் ஒரு புதுமையான அனுபவம் என்னுள்ளே எழுந்தது. ஆகவே நான் பல பேர்களுடன் சூழ்ந்திருந்தாலும் நான் அவர்களிடமிருந்து விலகியே இருந்தேன். நானே ஒரு சிறிய பிரபஞ்சமாக மாறிவிட்டேன். இந்த புதிய அனுபவம் அது அப்பொழுது வித்தியாசமாக இருந்தாலும் அது ஒரு வலியை என்னிடம் ஏற்படுத்தியது. அந்த வலி ஒரு மகிழ்ச்சிகரமான வலிதான். அது ஏனென்றால் அந்த சிறிய வயதில் நான் ஒருவித முதிர்ச்சி தன்மையை என்னுள்ளே உணர்ந்தேன். அந்த அனுபவத்தில் எனக்கு எந்தவித அகங்காரமும் கிடையாது. ஆனால் அது என்னிடம் ஒரு தனித்தன்மையை ஏற்படுத்தியது. இந்த தன்மை பல சங்கடமான சூழ்நிலையை சந்திக்க வழிவகுத்து விட்டது. உதாரணமாக, என்னுடைய ஆசிரியர் என்று யாரையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் ஒரு மாணாக்கனாக இருக்க ஆசைப்பட்டாலும் அது என்னால் முடியவில்லை. ஆனால் என்னுடைய குரு என்று எவரையும் என்னால் அங்கீகரிக்க முடியவில்லை. நான் பார்த்த ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் மிகவும் ஊன்றி போய் ஐக்கியப்படுத்தி கொண்டவர்களாகவே எனக்கு தோன்றியது. இறப்பை கவனிக்காத எவரும் எனக்கு ஆசிரியராக இருக்க முடியாது. நான் அவர்களை மதிக்கவே விரும்பினேன். ஆனால் அது என்னால் முடியவில்லை. நான் இந்த ஆறுகளையும் மலைகளையும் ஏன் ஒவ்வொரு கல்லையும் மதிக்கும் அளவுக்கு மனிதனை மதிக்க முடியவில்லை. இது ஒரு தர்ம சங்கடமான நிலைதான். இதனால் நான் அடைந்த பாதிப்புகள் கணக்கிலடங்காது. நான் இயல்பாக மதிக்கக்கூடிய எந்த ஆசிரியரையும் நான் சந்தித்ததே இல்லை. ஏனெனில் எவரிடமும் முழுமையான உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய எதுவும் அவர்களிடம் இருந்ததாக நான் உணர்ந்ததே இல்லை. அநேக தடவைகள் பல ஆசிரியர்கள் சொல்வதும் செய்வதும் மிகவும் குழந்தைத்தனமாகவும் அற்பத்தனமாகவும் இருப்பதை உணர்ந்திருக்கிறேன். அவைகளை அந்த வயதில் கூட என்னால் சொல்லவும் முடியாது மற்றும் செய்யவும் முடியாது.
ஆகவே நான் ஒரு குழந்தை என்ற உணர்வு என்னிடம் எப்பொழுதும் தோன்றியதில்லை. ஆகவே நான் ஒருவரது வழிகாட்டுதலின்படியும் மற்றும் அவரது ஆதரவு தேடியும் நடக்க விரும்பவில்லை. இதனால் நான் யாரிடமும் செல்லவில்லை என்று சொல்லவில்லை. நான் பல பேர்களை சந்தித்து இருக்கிறேன். ஆனால் வெறுங்கையுடன் தான் பெரும்பாலும் திரும்பியிருக்கிறேன். ஏனெனில் அவர்கள் சொல்லியவைகள் அனைத்தும் எனக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான். அவர்களிடம் புதிதாக கற்பதற்கு ஒன்றுமில்லை. இதனால் ஏற்பட்ட சங்கடம் என்னவென்றால், அடுத்தவர்கள் என்னை அகங்காரமிக்கவன் என்று கருதத் தொடங்கிவிட்டார்கள். அப்படி அவர்கள் நினைப்பது சரிதான். ஏனெனில் என்னால் யாரையும் மதிக்கவோ பெருமைப்படுத்தவோ அல்லது யாரிடமும் கீழ்ப்படிந்து நடக்கவோ முடியவில்லை. ஒவ்வொருவரும் என்னை ஒரு பணிவற்ற மோசமான எதிர்ப்பாளன் என்றே கருதினார்கள். ஒரு குறிப்பிட்ட வயது வரை நான் எவருக்கும் அடங்காமல் எதையும் எதிர்த்து மோசமான அகங்காரமுடையவனாக காட்சியளித்தேன். நான் வாழ்க்கையில் யாருக்கும் எந்த விதத்திலும் உபயோகப்பட மாட்டேன் என்றே கருதினார்கள். அந்த நம்பிக்கை அப்பொழுதே அவர்களுக்கு போய்விட்டது. அவர்கள் நம்பும் எதையும் என்னால் நம்ப முடியவில்லை. அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த உருவத்தின் முன்னாலும் நம்பிக்கையோடு குனிந்து வணங்கினாலும் அவர்களோடு என்னால் சேர்ந்து கொள்ள முடியவில்லை. அதைப் போல செய்யக்கூடிய உணர்வு என்னிடம் ஏற்பட்டதே இல்லை. நான் என்னை ஒருபோதும் ஏமாற்றிக் கொள்ள நினைத்ததே இல்லை. மேலும் எதையும் ஆதாரம் இல்லாமல் நம்பவும் மாட்டேன். என்னிடம் ஆழ்ந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் அது முழுமையாகவே இருக்கும். அதற்காக எந்த சமாதானமும் செய்து கொள்ள மாட்டேன். உண்மை இல்லை என்று நான் நம்பினால் அதை மறைக்க ஒரு காலம் முயல மாட்டேன். ஆகவே இவைகள் அனைத்தும் பல சங்கடங்களை எனக்கு ஏற்படுத்தின. அதே சமயம் அதனால் பல அனுகூலங்களும் எனக்கு கிட்டியது. வேறு ஒரு திசையிலிருந்தும் நான் என்னுள்ளே தள்ளப்பட்டேன். ஏனென்றால் உண்மையை பிறரிடமிருந்து அறிந்து கொள்ள முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் நன்றாக உணர்ந்து கொண்டேன். அதை கற்றுக்கொள்ள ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது என்னிடமிருந்தேதான் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆகவே எனக்கு குரு என்று யாரையும் நான் பார்த்ததில்லை. நானே குரு, நானே சீடன். ஆகவே பிறரை கண்ணை மூடிக்கொண்டு நம்ப முடியவில்லை என்று நான் உணர்ந்த பிறகு வேறு வழி அதை என்னிடமே தேடுவதுதான். நான் பின்பற்றக்கூடிய வழியை வேறு யாரும் எனக்கு காண்பித்தது இல்லை. நான் என் கால்களின் துணை கொண்டுதான் நடந்து செல்ல வேண்டும். இதனால் ஏற்பட்ட விலை மதிக்க முடியாத அனுபவம் என்னவென்றால், நான் என்னுடைய வழியை நானே அமைத்து கொள்ள வேண்டும். நான் தீர்மானித்த முறையில் செல்ல வேண்டும். இப்படி ஒவ்வொன்றிலும் நானே முடிவு எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. யாருடைய உதவியையும் நாடுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. இதனால் நான் மேலும் மேலும் என்னுள்ளே மிகவும் தீவிரமாக தள்ளப்பட்டேன். இது எவ்வளவு மதிப்பு மிகுந்தது என்பதை போக போக புரிந்து கொண்டேன். இதனால் நான் ஒவ்வொருவருக்கும் தொந்தரவு கொடுத்தேன் அல்லது யாருக்கும் மதிப்பு கொடுக்கவில்லை அல்லது யாரையும் மறுத்தேன் என்று அர்த்தமில்லை. எனக்கு இயல்பாக யார் மீதும் மதிப்பு ஏற்படவில்லை. அவ்வளவுதான். இதனால் ஏற்பட்ட சந்தேகங்கள் மேலும் மேலும் வலுவடைய ஆரம்பித்தன. நான் ஒவ்வொன்றையும் சந்தேகப்பட்டேன். பிறகு நான் எழுத மற்றும் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த சந்தேக இயல்பு எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது. நான் கீதையை படித்தாலும், குரான், பைபிள் மற்றும் புத்தா, மகாவீரர் போன்றவர்களை படித்தாலும் சரி, அந்த சந்தேக உள்ளுணர்வு என்னிடம் இருந்து கொண்டே இருந்தது. நான் மற்ற கடவுள்களின் மேல் கிருஷ்ணாவை தூக்கி வைத்து எல்லா சந்தேகங்களையும் கொன்றுவிட்டேன் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டதே இல்லை. சந்தேகம் என் கூடவே கடைசி வரை இருந்தது.
ஆகவே என்னிடம் வெறித்தனம் மற்றும் குருட்டு நம்பிக்கை, ஒருவரை மட்டும் பின்பற்றுதல் அல்லது ஒரு மதத்தின் மேலே மட்டும் பக்தி செலுத்துதல் போன்றவைகள் என்னிடம் ஏற்பட்டதே இல்லை. இவைகளுடைய பயன் என்னவெனில், நான் எந்த முடிவிலும் நிற்காமல் என்னுள்ளே கேள்விகள் எழுந்த வண்ணமாகவும் சந்தேகங்கள் உதித்தவாறும் இருந்தன. எதிலும் எந்த முடிவான பதிலும் எனக்கு கிடைக்கவே இல்லை. எதற்காவது பதில் கிடைத்தால் அது பிறரிடமிருந்து வந்ததாகவே இருந்தது. ஆனால் மற்றவர்களது பதிலில் எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை கிடையாது. அவர்களுடைய பதில்கள் ஒன்றை மட்டும் என்னிடம் ஏற்படுத்தின. அதாவது அவைகள் என்னிடம் 10 அதிக கேள்விகளை ஏற்படுத்தின. யாருடைய பதில்களும் என்னுடையதாக இல்லை. ஆகவே ஆரம்பத்திலிருந்தே இது எனக்கு அபாயமாகவே இருந்தது. ஏனென்றால் இலக்கு என்று எதுவும் இல்லாமல் வாழ்வது என்பது மிகவும் பாதுகாப்பற்றது. எனக்கு ஒரு அங்குலத்திற்கு அப்பால் என்ன இருக்கிறது என்று கூட என்னால் தீர்மானிக்க முடியவில்லை. ஏனென்றால் அதை நான் பிறரிடமிருந்துதான் வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவர் தான் சென்ற வழியை பற்றி தீர்க்கமாக எதுவும் சொல்ல முடியும். ஆனால் அவர் மேற்கொண்டு செல்லாத நிலையில் அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. அதை பற்றி தெரிந்து கொள்ள பிறருடைய உதவி தேவை. ஆகவே என்னை பொறுத்த வரையில் என்னுடைய வழி தெளிவாக புரியவில்லை. எல்லாமே இருட்டாகவே இருந்தன. அடுத்த அடியை இருட்டில்தான் வைக்க வேண்டியிருந்தது, இலக்கு இல்லாமல், தெளிவு இல்லாமல். என்னுடைய அந்த நிலை இறுக்கம் நிறைந்ததாகவும் பாதுகாப்பு எதுவும் இல்லாமல் அபாயகரமாகவே இருந்தது. இந்த நிலையால் என்னுடைய உறவினர்கள் மற்றும் நெருங்கியவர்கள் அனைவரும் நான் ஒரு எதிர்ப்பாளன் மற்றும் மூர்க்கமானவன் என்று எண்ணத் தொடங்கினார்கள். மெல்ல அவர்கள் நான் ஒரு பைத்தியம் என்று எண்ண ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் என்னுடைய அப்போதைய நிலை. ஒவ்வொரு சிறிய நிகழ்ச்சியிலும் சந்தேகம்தான். சந்தேகத்தை தவிர வேறு இல்லை. விடைகள் இல்லாத வெறும் கேள்வி மேல் கேள்விகளாலேயே நான் நிரப்பப்பட்டேன். ஒரு வகையில் நான் பைத்தியத்துக்கு ஈடாகவே இருந்தேன். நான் எந்த நேரத்திலும் பைத்தியமாகலாம் என்ற நிலை என்னுள் எழுந்து என்னை பயமுறுத்தியது. பகலும் இரவும் நான் பல கேள்விக்கணைகளால் துளைக்கப்பட்டேன். அவைகள் என்னை சுற்றி வட்டமடித்த வண்ணமாகவே இருந்தன. எந்த கேள்விக்கும் சரியான பதில் கிடைக்கவில்லை. சொல்லப்போனால் நான் கடலின் ஆழத்தில் இருந்தேன். அதற்கு கரையோ அல்லது படகோ கிடையாது. அப்படியே ஏதும் படகு இருந்தால் அது என்னுடையதாகவே இருக்கும். அங்கே நிறைய படகுகள் இருந்தன. ஆனால் அவைகள் அனைத்தும் பிறருக்குத்தான் சொந்தம். ஆகவே நான் அதில் ஏற மறுத்தேன். ஏனெனில் பிறருக்கு சொந்தமான படகில் ஏறுவதை விட நான் கடலில் மூழ்கி இறப்பதே மேல் என்று கருதினேன். அப்படி மூழ்கித்தான் என் வாழ்வு நடக்க வேண்டும் என்று இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று உறுதியாக உணர்ந்தேன். அடர்ந்த இருட்டில் வாழ்வது போல் என் நிலைமையாகிவிட்டது. ஒரு ஆழமான இருள் நிறைந்த கிணற்றுக்குள் வீழ்ந்தது போல் நான் என்னை உணர்ந்தேன். அந்த நாட்களில் நான் அடியில்லாத கிணற்றுக்குள் ஆழமாக சென்று கொண்டே இருப்பது போல கனவுகளை கண்டேன். அநேக தடவைகள் இரவில் திடீரென்று எழுந்து விடுவேன். அப்பொழுது என் உடல் முழுவதும் வேர்வையால் நனைய பெற்றிருக்கும். உடலிருந்து வேர்வை வழிந்தோடும். ஏனெனில் நான் ஆழந்தெரியாத அடியில்லாத கருமை நிறைந்த கிணற்றுக்குள் எவ்வளவு தூரம்தான் செல்வது? இருளும் தொடர்ந்து கீழே செல்லுதலும் தவிர வேறு ஒன்றும் அங்கு நிகழவில்லை. ஆனால் மெல்ல மெல்ல அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டேன். அநேக தடவைகள் நான் பிறரோடு ஒத்துப்போவது போல் உணர்ந்தேன். பிறருடைய பதில்களை ஏற்றுக்கொள்வது போல் உணர்ந்தேன். ஆனால் இவைகள் என் இயல்புக்கு ஒத்து வரவில்லை. பிறருடைய அபிப்பிராயங்களை, எண்ணங்களை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. மெல்ல மெல்ல
தவிர்க்க முடியாத வகையில் என்னுள் எந்த எண்ணங்களுக்குமே இடமில்லாமல் போய்விட்டது. இப்பொழுது நான் உணர்ந்து கொண்டது என்னவெனில், எல்லா பதில்களும் என் எண்ணங்களைத் தவிர வேறு எதுவும் இல்லை. ஒருவரிடம் வெறும் கேள்விகள் மட்டும் இருந்தால் அவர் வரையில் எண்ணமற்ற நிலையை அடைந்து விடலாம். உங்கள் மனத்தில் எழும்பும் முடிவு எண்ணம் உதயமாவதற்கு வழிவகுக்கிறது. எந்த முடிவும் ஏற்படாத பொழுது தானாகவே அங்கு ஒரு வெறுமை நிலை, வாக்கும் ஏற்படுகிறது. அப்படி ஒரு வெறுமை நிலை தானாகவே உண்டாகும் என்று எனக்கு அப்பொழுது தெரியாது. அநேக கேள்விகள் என்னை சுற்றி சுற்றி வட்டமிட்ட வண்ணமாக இருந்தன. ஆனால் அவைகளுக்கு விடை ஏதும் கிடைக்காததால் அவைகள் களைத்து தானாகவே இறந்து விடுகின்றன. எனக்கு விடை கிடைக்காத பொழுது அந்த கேள்விகள் தானாகவே அழிவதை என்னிடம் உணர்ந்தேன். ஒரு நாள் கேள்வியே இல்லாத நிலை என்னிடம் ஏற்பட்டது. அதனால் அதற்கு பதில் கிடைத்து விட்டது என்று அர்த்தம் இல்லை. இல்லை, உண்மையில் அவைகள் தானாகவே என்னை விட்டு அகன்று விட்டன. அது ஒரு வெறுமை நிலையை என்னுள் ஏற்படுத்தியது. அது என்னுள் வெடிக்கும் தன்மையை, எக்ஸ்ப்ளோசிவ் சிச்சுவேஷன் ஏற்படுத்தியது. அத்துடன் வாழ்வது என்பது இறப்புக்கு சமம்தான். அதாவது அந்த கேள்விகளை கேட்டவர் இறக்க ஆரம்பிக்கிறார். அந்த அனுபவத்தில் என்னால் எந்த கேள்வியையும் மேற்கொண்டு கேட்க முடியவில்லை. கேள்விகள் எழும்பும் எல்லா வஸ்துகளும் இறந்துவிட்டன. இதற்கு முன்பு கேட்பது மட்டும்தான் இருந்தது. இப்பொழுது எந்த கேள்வியுமே என்னிடம் இருக்கவில்லை. இப்பொழுது என்னிடம் கேள்விகளும் இல்லை, பதில்களும் இல்லை. யாராவது என்னிடம் கேள்வி ஏதும் கேட்டால் அதற்கு பதில் அந்த உள்ளே உள்ள வெறுமை நிலையிலிருந்து தான் வருகிறது. அதுதான் என் பதிலாக இருக்கிறது. அந்த பதில் என்னுடையது என்று என்னால் உரிமை கொண்டாட முடியாது. ஏனெனில் அதற்காக என் மனத்தின் துணை கொண்டு எந்த முன்னேற்பாடும் செய்வதில்லை. அதை கேட்பவர்கள் எப்படி முதலில் என் மூலமாக கேட்கிறார்களோ அதை போலத்தான் நானும் அதை முதலில் கேட்கிறேன். இங்கு பேசுபவர் என்றும் கேட்பவர் என்றும் வேறுபாடு இல்லை. அல்லது நான் கொடுப்பவன் இல்லை, அவர்கள் வாங்குபவர்கள் இல்லை. அந்த பதில்கள் தானாகவே வருகிறது. அப்பொழுது இரண்டு பேர்களுமே கேட்பவராகவும் எடுத்துக்கொள்பவராகவும் இருக்கிறோம். ஆகவே என்னுடைய இன்றைய பதில் நாளைய பதிலிலிருந்து வேறுபட்டிருந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. ஏனென்றால் அந்த பதில் நான் என் மனத்தை கொண்டு கூறவில்லை. அந்த மாறுபட்ட பதிலுக்கு பொறுப்பு அந்த வெறுமை நிலைதான் காரணம். ஆகவேதான் நான் ஒரே மாதிரியாக இல்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டியுள்ளது. நான் அந்த பதிலுக்கு பொறுப்பானால், அதாவது நான் பதில் அளித்திருந்தால் அந்த பதில் மாறுபாடு இல்லாமல் இருக்கும். ஆகவே அந்த மாறுபட்ட பதில்கள் அந்த வெற்றிடத்தால் வெளிப்படுத்தப்படுகிறது. அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த அனுபவத்திலிருந்து நான் எந்த கேள்வியும் கேட்பதில்லை அல்லது எந்த பதிலையும் எதிர்பார்ப்பதில்லை. அந்த சக்தி மயமான வெடித்தல், எக்ஸ்ப்ளோஷன், முந்தைய வருடத்து பழைய மனிதனின் இறப்புக்கு காரணமாயிற்று. பிறகு எழுந்த புதிய மனிதன் முழுமையாக புதிய மனிதனாகவே இருக்கிறான். நீங்கள் கேட்கிறீர்கள், ஏதாவது புதுமையான நிகழ்ச்சி உங்களது ஆன்மீக வாழ்க்கைக்கு வழி வகுத்ததா என்று. அப்படி எந்த புதுமையான வித்தியாசமான நிகழ்ச்சி ஏதும் என் வாழ்க்கையில் நிகழவில்லை. ஆனால் ஒரு இறப்பை தவிர. இதன் மூலம் நான் சொல்ல வருவது என்னவென்றால், அந்த ஆன்மீக பாதையில் நடக்கும் அந்த மனிதனின் வாழ்க்கையில் எந்த வித்தியாசமான நிகழ்ச்சியும் நடக்கவில்லை என்பதே. அதற்கு பதிலாக அவன் இறந்தே போய்விட்டான். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது முற்றிலும் புதிய மனிதன். ஆகவே மறுபடியும் பழைய நிலைக்கு வரும் கேள்விக்கே இங்கு இடமில்லை. எனக்குள்ளே மறுபடியும் திரும்பி வரும்
நிலைக்கு யாருமே இல்லை. அப்படி யாரும் இருந்தால் நான் மீண்டும் பழைய நிலைக்கே வரக்கூடிய சாத்தியம் ஏற்படலாம். ஆனால் என்னுள்ளே அந்த பழைய மனிதன் இல்லை. உதாரணமாக 100 டிகிரி சென்டிகிரேடு வெப்பத்தில் நீர் ஆவியாகி போய்விட்டது. நீர் அங்கு திட நீராக இல்லை, அது வேறு வடிவம் எடுத்துவிட்டது. இப்பொழுது நானாக எதையும் யோசிப்பது இல்லை. யாராவது என்னிடம் ஏதும் கேள்வி கேட்டால் உங்களைப் போலவே நானும் பேசுகிறேன். நான் யோசித்து பேசுவதில்லை. நான் நேரடியாக இயல்பாக அந்த கணத்துக்கு ஏற்றவாறு பேசுகிறேன் அல்லது பேசப்படுகிறேன். என் ஞாபகத்தை பொறுத்தவரையில் அவைகளை நான் தான் பேசுகிறேன் என்று என்னால் ஒரு காலம் சொல்ல முடியாது. அது யாரிடமிருந்தோ என் மூலமாக வெளிப்படுகிறது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதாவது அந்த சக்தி வெடித்தலுக்கு முன் நான் கூறியவைகள் அனைத்தும் என்னுடையது அல்ல, மேலும் அது யாருடையது என்று கூட சரியாக சொல்ல முடியவில்லை. அவைகள் எப்படி எனக்கு தோற்றம் தந்தது என்றால், அவைகளை நான் எங்கேயோ எப்பொழுதோ கேட்டது போலவும், அல்லது ஏதோ ஒரு நாவலில் படித்தது போலவும், அல்லது ஏதோ நாடகத்தில் பார்த்தது போலவும் உணர்ந்தேன். இங்கு அநேகம் பேர்கள் என்னுடைய சுயசரிதத்தை எழுதும்படி கேட்கிறார்கள். அது மிகவும் கஷ்டம். ஏனெனில் நான் யாரை பற்றி எழுதுகிறேனோ அது நான் அல்ல. நான் இப்பொழுது உள்ள நிலையில் அதற்கு எந்த கதையும் கிடையாது. அந்த சக்தி வெடித்தலுக்கு பிறகு எந்த நிகழ்ச்சியோ அல்லது எந்த கதையோ கிடையாது. எல்லா நிகழ்ச்சிகளும் அந்த வெறுமை நிலைதான். அதற்கு பின்பு நான் என்று அல்லது என்னுடையது என்று எதுவும் இல்லை. ஒருவன் தன்னை பற்றி எழுதுவதுதான் சுயசரிதம். அவன் வேறு ஒருவரை பற்றி எழுதினால் அது வெறும் சரிதம்தான். நான் அப்படி ஒரு சரிதம் எழுதினால் அது என்னுடையதாகாது, மேலும் அது சுயசரிதமாகவும் ஆகாது. ஏனெனில் என்னுள் நான் என்று எதுவும் இல்லை. அது முன்பு நான் அறிந்த மனிதனை பற்றிய சரிதமாகவே இருக்கும். அந்த ஆள் இப்பொழுது என்னிடம் இல்லை. நான் அறிந்த மனிதன் அல்லது கேட்ட மனிதன் இப்பொழுது இறந்து விட்டான். நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஆன்மீக தேடுதலுக்கு சம்பந்தப்பட்டது என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், என்னை சிறு வயது முதலே அறிந்தவர்கள் யாரும் நானும் ஆன்மீகமும் ஒன்றாக இணைந்து செல்வோம் என்று அறிந்து கொள்ளவில்லை. அவர்களுடைய எதிர்பார்ப்பை மீறின செயல் அது. ஏனென்றால் அவர்கள் நம்பி வந்த மதம் என்பவைகள் அனைத்திற்கும் எதிராகவே செயல்பட்டேன். அவர்கள் எதை வணங்குதல் என்று கருதினார்களோ அது எனக்கு மிகவும் மடத்தனமாகப்பட்டது. அவர்கள் யாரை சந்நியாசி என்று கருதினார்களோ அவர்கள் எனக்கு வாழ்க்கையிலிருந்து தப்பிச் சென்றவர்களாகவே பட்டது. அவர்கள் எதை வேதம் என்று கருதினார்களோ அதை நான் என் காலால் மிதிக்கக்கூடிய சாதாரண புத்தகமாகவே பட்டது. அவர்கள் எதையெல்லாம் சந்தேகமற நம்பினார்களோ நான் அவைகளையெல்லாம் சந்தேக கண்ணோடு நிச்சயமற்றது என்றே கருதினேன். அவர்களுடைய கடவுள், ஆன்மா மற்றும் பரிகாரம் காணுதல் போன்றவைகள் எனக்கு விளையாட்டாகவும் வேடிக்கையாகவுமே தோன்றியது. அவர்களுடைய கடுமைத்தன்மை எனக்கு சிறுபிள்ளைத்தனமாகப்பட்டது. அவர்கள் கடவுளின் சிலைகளுக்கு முன் தன் கைகளை கட்டிக்கொண்டு வணக்கமாக உட்கார்ந்திருப்பது என்னிடம் சிரிப்பையும் மற்றும் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தையுமே தூண்டும். இப்படி அவர்கள் செய்யும் எல்லாமே எனக்கு சிறுபிள்ளைத்தனமாகப்பட்ட காரணத்தால் பிறகு நான் ஒரு பெரிய மதவாதியாக மாறியதை அவர்களால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியவில்லை. அந்த சக்தி வெடித்தலுக்கு முன், அந்த நாளில் யார் யார் என்னை அறிந்திருந்து இப்பொழுது இறந்து விட்டார்களோ அவர்களால் என்னை நிச்சயம் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. அவர்கள் அறிந்த அதே ஆள்தானா
என்று அவர்களால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அவர்களால் நிச்சயம் நம்ப முடியாது. ஏனென்றால் அவர்கள் நம்பிய மதங்களை எல்லாம் மதமில்லை என்று வாதிட்டவன் நான். அவர்களை பொறுத்தவரையில நான் ஒரு நாஸ்திகன். அதில் முழுமையாக இருந்தேன் என்றே கருதினார்கள். இது என் தகப்பனார் வழிவந்த உறவினர்கள் மற்றும் பிற உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் என்னுடன் வேலை செய்தவர்கள் எல்லோருக்கும் பொருந்தும். அவர்களை பொறுத்தவரையில் நான் ஒரு முழு நாத்திகவாதிதான். ஆகவே அவர்களெல்லாம் 20 முதல் 25 வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது என்னை சந்திக்க நேர்ந்தால் ஒரு பெரிய அதிர்ச்சியை கண்டிப்பாக அடைவார்கள். அதை போல என்னை சுற்றி இருந்த நாத்திகவாதிகள் எல்லோரும் இப்பொழுது என்னை சந்தித்தால் மிகவும் சங்கடப்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் இன்னும் நாத்திகவாதிகளாகவே இருக்கிறார்கள். என்னால் நாத்திகவாதியாக மாறிய ஒருவனை சமீபத்தில் என்னுடைய கிராமத்துக்கு நான் சென்றிருந்த பொழுது சந்திக்க நேர்ந்தது. அவன் இன்னும் நாத்திகவாதியாகவே இருந்தான். அவன் என்னை கண்டு பயப்பட்டான். அவன் நான் அப்பொழுது என்ன சொன்னேனோ அவைகளை இன்று வரை நம்பி வருவதாக சொன்னான். ஆகவே நான் அப்பொழுது என்னவெல்லாம் செய்தேனோ அதனால்தான் நான் ஞானம் அடைந்தேன் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. என்னை பொறுத்தவரையில் அதை முன்பே அறிந்து கொண்டு அதை சொல்ல முடியாது. அது இதுவரை அறியப்படாதது. அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய விலாசம் யாருக்கு தெரியும்? அதற்கு என்று தனியிடம் எதுவும் இல்லை. அப்படி ஏதும் இருந்தால் அதன் விலாசத்தை கண்டுபிடித்து நீங்கள் அங்கே செல்லலாம். அப்படி யாராவது அதன் விலாசத்தை கொடுத்தால் அவன் மதத்தன்மை வாய்ந்தவன் அல்ல என்று கண்டுகொள்ளவும். அதை அறியாமல் எப்படி ஒருவன் அதை தீர்மானிக்க முடியும்? அப்படிப்பட்ட மதத்தன்மை ஏற்றவன் செய்வதெல்லாம் மதத்தன்மையற்றதாகவே இருக்கும். ஆகவே அதை இலக்கு வைத்து யாரும் சொல்ல முடியாது மற்றும் அதை அறிந்து கொண்டு அந்த திசையில் செல்லவும் முடியாது. ஆமாம், மதத்தன் ஏற்று வாழ்ந்தது சிலருக்கு அவர்களுடைய வித்தியாசமான முயற்சியால் தங்களுடைய மதத்தன்மையற்ற செயலை திடீரென்று விட்டுவிட அவர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் கிட்டியிருக்கிறது. அவர்கள் அதை விட்டதனால் மதத்தன்மையுடையவர்களாக மாறவில்லை. அவர்களுடைய மதத்தன்மையற்ற செயல் திடீரென்று முழுமையாக மறைய ஒரு நாள் அவர்தான் எதுவுமற்று நேக்கெட் வெறுமனே இருப்பதை உணர்கிறார். மதத்தன்மையற்ற ஆடைகள் அனைத்தும் இப்பொழுது அவரை விட்டு அகன்று விட்ட நிலையில் ஒரு இன்ப அதிர்வு அவரிடம் ஏற்பட்டு அவர் ஆச்சரியத்துடன், ஆஹா, இது ஏதோ ஆன்மீக புதுமை, என்னிடம் நிகழ்ந்தது ஒரு மதத்தன்மை வாய்ந்த அனுபவம்தான் என்று மகிழ்ச்சியுடன் கூறுவார். ஆகவே மதத்தன்மை வாய்ந்த அனுபவம் என்பது ஒரு எதிர்பாராத நிகழ்தல்தான். அது முன்பே தீர்மானித்து நிகழ்தல் அல்ல மற்றும் அது ஒரு சாதனை அல்ல. மேலும் அது மெல்ல மெல்ல முயற்சி செய்து அடைந்த இலக்கும் அல்ல. ஆனால் நீங்கள் மதத்தன்மையை புறக்கணித்து மறுத்து வாழ வாழ அதுவே ஒரு கட்டத்தில் சிதறிவிடுகிறது. அந்த அறியாமையும் பொய்யான விஷய ஞானங்களும் அழியும் பொழுது ஞானத்தன்மை தன்னை வெறுமனே வெளிக்காட்டிக் கொள்கிறது. ஆகவே அந்த தெய்வீக ஞானத்தை ஒரு இலக்காக வைத்து நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. அறியாமை அழியும் பொழுது இருக்கும் ஞானத்தன்மை தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறது. அவ்வளவுதான். எல்லாவற்றிற்குமே என்னுடைய பார்வை எளிதாகவே இருக்கும். ஒரு தீவிரவாதி சாத்வீகவாதியாக மாற முடியாது. எப்படி ஒரு தீவிரவாதி சாத்வீகவாதியாக மாற முடியும்? அவன் எதை செய்தாலும் அதில் மிருகத்தன்மை கலந்தே இருக்கும். ஏன், அவன் சாத்வீகவாதியாக மாறுவதில் கூட அவன் தன் தீவிரத்தை காட்டத்தான் செய்வான். அப்பொழுது வெளித்தன்மைக்கு அவன் சாத்வீகவாதியாகவும் தன் உள்ளே தீவிரவாதியாகவுமே அவன் இருப்பான். அந்த உள்ளடங்கிய தீவிரவாதம் முழுமையானது. ஆனால்
ஒரு நாள் அவனுக்கு தீவிரவாதத்தில் அலுப்பு அல்லது களைப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. ஒருவன் எப்பொழுது முழுமையான பரபரப்பில் மற்றும் நிறைந்த கஷ்டத்தால் ஏற்படும் கவலையால் உண்டாகும் தாங்க முடியாத துக்கத்தால் அவன் அந்த தீவிரமான சூழ்நிலையிலிருந்து ஒரே தடவையாக குதித்து வெளியேறுகிறான். அது எப்படி என்றால், நீங்கள் செல்லும் வழியில் திடீரென்று ஒரு பாம்பு குறுக்கே வந்தால் நீங்கள் எப்படி குதித்து வெளியேறுகிறீர்களோ அதை போல அதிலிருந்து ஒரே தாவலாக வெளியேற வேண்டும். ஒருவன் மிகவும் தீவிரமாக இருக்கலாம், ஆனால் அந்த தீவிரத்தன்மையே ஒரு இறுக்க நிலையை அல்லது கஷ்டத்தை ஏற்படுத்தி அதன் உச்ச நிலையில் ஒரு கட்டத்தில் நீங்கள் மேலும் தீவிரமாக இருக்க முடியாது. அதாவது தீவிரத்தன்மையில் அப்பொழுது முழுமையாக இருக்கிறீர்கள். அப்பொழுது அது வெடித்து சிதறுகிறது. அதன் பிறகு அவர் தன்னை ஒரு தீவிரத்தன்மையுள்ளவராக கருத முடியவில்லை. அதாவது அவருடைய தீவிரத்தன்மை அவரை விட்டு முழுமையாக நீங்கிவிட்டது. இப்பொழுது அவர் முழுமையான சாத்வீக நிலையில் இருக்கிறார். இப்படித்தான் சாத்வீகத்தன்மை ஒருவனிடம் முழுமையாக ஏற்பட முடியும். அது மெல்ல மெல்ல நடக்கும் செயல் அல்ல. மெல்ல மெல்ல மேலே ஏறி முன்னேறிச் செல்வதல்ல. அப்படி செய்வது யார்? அந்த தீவிரத்தன்மை உள்ளவனா? அவன் அப்படி மேலே ஏறினால் அவனுடைய தீவிரத்தன்மையும் கூடவே வரும். அப்படி ஏறி அவனால் சாத்வீகத்தன்மையை அடைய முடியாது. ஒரு திருடன் எவ்வளவு அடிகள் வைத்து முன்னேறினாலும் அவன் திருடனாகவே தான் இருப்பான். அவனால் ஒருபோதும் திருட்டுத்தன்மையிலிருந்து விடுபட முடியாது. ஒரு பொய்யன் எவ்வளவு அடிகள் வைத்து முன்னேறி சென்றாலும் பொய்யனாகவே தான் இருப்பான். அவன் ஒரு காலம் உண்மை பேசுபவனாக மாற முடியாது. ஆனால் அவனிடமிருந்து பொய்மை முழுமையாக விடுதலை அடைந்தால் அவன் தானே உண்மையை உணருவான். ஆகவே வாழ்க்கையில் எது அதிமுக்கியமானதோ தெய்வீகமானதோ அதை உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்து அடைய முடியாது. அதாவது ஆன்மீகத்தில் முயற்சி தோல்வியைத்தான் கொடுக்கும். ஆகவேதான் எனக்கு என்ன நேர்ந்தது என்று அது நேரும் வரை எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. மேலும் அது மதத்தன்மை வாய்ந்த மேன்மையான ஒரு தெய்வீக நிகழ்ச்சி என்று கூட என்னால் அப்பொழுது எண்ணி பார்க்க முடியவில்லை. நான் அதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அறிந்து கொள்தலும் புரிந்து கொள்தலும் எப்பொழுதுமே ஏற்கனவே ஓரளவாவது நிகழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த அனுபவம் மிகவும் புதியது. உதாரணமாக, நீங்கள் இன்று என்னிடம் வந்தால் நீங்கள் தான் தந்தோஜி என்று என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் நீங்கள் நேற்றே வந்திருக்கிறீர்கள். அதனால் உங்களை என்னால் சுலபமாக புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் என்னை முதலில் சந்திக்கும் பொழுது நேருவது என்னவென்றால் ஒரு நட்பு பரிவர்த்தனை, புரிந்து கொள்தல் அல்ல. ஆகவே அந்த சக்தி வெடித்தல் என்னிடம் முதலில் நிகழும் பொழுது அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் அப்பொழுது உணர்ந்து கொண்டது என்னவென்றால் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் என்னிடம் நிகழ்ந்திருக்கிறது என்பது மட்டும்தான். அது இதுவரை என்னிடம் நிகழ்ந்ததில்லை. அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அவ்வளவுதான். நான் அதனோடு பரிச்சயமாவதற்கு கொஞ்ச நாட்களாகியது. நான் அதனிடம் நீ யார், நீ என்னவாக இருக்கிறாய் என்று கேள்விகள் கேட்பதன் மூலமாக நான் அதனோடு மெல்ல மெல்ல பரிச்சயமானேன். ஆனால் இந்த பரிச்சயம் எனக்கு மிகவும் வினோதமாகவே இருந்தது. அதை அறிந்து கொள்வதற்கு வெளியிலிருந்து வந்தவைகள் அனைத்தும் உபயோகமற்றுவிட்டது. அதற்கு பதில் மேலும் சில என்னிடமிருந்து அகன்று விட்டது. நான் இதுவரை அறிந்திராத அத்துடன் மட்டும்தான் மிகவும் பரிச்சயமாகும் நிலைக்கு தள்ளப்பட்டேன். அப்படியும் அதனுடன் முழுமையாக என்னை பரிச்சயமாக்கிக் கொண்டேன் என்று சொல்ல முடியாது. அதாவது அந்த பரிச்சயம் முழுமையடையவில்லை. ஏனென்றால் அது தினமும் மாறிக்கொண்டே இருந்தது.
நான் அதை ஒரு கட்டத்தில் முழுமையாக அறிவதற்கு முன்பே அது புதிய தன்மைக்கு வேறாக மாறிவிடுகிறது. அதாவது அது மறுபடியும் புதிய தன்மையை கொள்கிறது. அது ஆன்மீக ஞானத்தின் முடிவில்லாத யாத்திரை என்று மட்டும் புரிந்தது. அதற்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அது எல்லை இல்லாதது. மதத்தன்மை என்பது ஒரு இறந்த முடிவு அல்ல, ஆனால் அது ஒரு தெய்வீக முடிவு என்று கூறலாம். அதை ஒரு ஆற்றோட்டத்துக்கு ஒப்பிடலாம். தினமும் அதன் கரையோரம் மாற்றமடைந்து கொண்டே இருக்கிறது. தினமும் அந்த மரங்களின் தோற்றத்தில் மாறுதல் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. புதிய பாறைகளும் புதிய குன்றுகளும் புதிய சந்திரனும் மற்றும் புதிய நட்சத்திரங்களும் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. நேற்று பார்த்த அனைத்தும் இன்று மறைந்து விட்டன. இந்த தெய்வீக அனுபவத்தில் நான் அதை அடைத்து விட்டேன், நான் அதை புரிந்து கொண்டேன், தெரிய வேண்டிய அனைத்தையும் தெரிந்து கொண்டேன் என்று யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. அப்படி யாராவது அந்த அர்த்தத்தில் சொன்னால் அவர் அதை அடையவில்லை என்றுதான் கூற வேண்டும். ஒருவர்தான் அதை அடைந்ததாக சொல்ல முடியும். அவர் யார் என்றால், அந்த தெய்வீகத்தன்மையை முழுமையாக அடையவில்லை என்று புரிந்து கொண்டவர் எவரோ அவர்தான். ஏனெனில் அது முடிவில்லாதது. யாராவது கடலில் விழுந்தால் அவர் அதை அடைந்து விட்டேன் என்று கூறலாம், கரைகள் மறைந்து விட்டது என்று கூட கூறலாம். ஆனால் அவர் கடலை முழுமையாக அடைந்து விட்டதாக ஒரு காலம் கூற முடியாது. ஏனென்றால் எங்கும் கடல்தான் சூழ்ந்திருக்கிறது. ஒரு புதிய கரையை அவரால் காணவே முடியாது. பழைய கரை என்பது அவரது சக்திக்கு எட்டாத தொலைவில் உள்ளது. ஆகவே ஒரு மதத்தன்மை வாய்ந்தவன் தான் ஆன்மீகத்தில் அடைந்த நிலையை பற்றியும் வெற்றியை பற்றியும் எதுவும் எழுத முடியாது. அவன் அந்த பழைய நிலை இப்பொழுது என்னிடம் இல்லை என்று வேண்டுமானால் கூறலாம். அடுத்து இப்பொழுது நிகழ்ந்த புதிய நிலையில் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நாளும் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அது இப்பொழுது புதிதாக இருக்கிறது, மறுபடியும் புதிதாகவே தோன்றுகிறது. அது நாளை எப்படி இருக்கும் என்று யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. ஏனெனில் நேற்று இருந்தது இன்று கிடையாது. இன்று இருப்பது மெல்ல மெல்ல மறைந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு கணமும் மாறும் எல்லையற்ற இந்த வாழ்வு ஒரு கணமும் நிலையாக இருப்பதில்லை. இதுதான் மதத்தன்மை வாய்ந்த அனுபவம். நாம் அந்த நிலையை அடைய முயற்சி செய்வதே இல்லை. அப்படி முயற்சி செய்பவர்களும் அதை முழுமையாக அடைவது இல்லை. ஆகவே யாரெல்லாம் அதை அடைந்தேன் என்று கூறுகிறார்களோ அவர்கள் உண்மையிலேயே அதை அடையவில்லை, அடையவும் முடியாது. ஆனால் யார் ஒருவர் அதை மேலும் மேலும் தினசரி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், அதை முழுமையாக இன்னும் அடையவில்லை என்றும், அல்லது அதை முழுமையாக அடைந்த பிறகு தெரிவிக்கிறேன் என்றும், அல்லது அது இன்னும் அடைய முடியாத நிலையில்தான் இருக்கிறது என்றும் கூறுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே அதை அடைந்தவர்கள். உண்மை என்பது முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கும் ஒரு புரியாத புதிர். இருந்தாலும் ஒருவர் அதை அறிந்து கொண்டதாகவே உணருவார். ஆகவே நம்முடைய மொழிகள் எல்லாவற்றையும் தவறாகவே வெளிப்படுத்துகின்றன. வாழ்க்கையில் ஒருவர் ஆன்மீக இலக்கோடு அதை ஒருபோதும் அடைவது இல்லை. சமீபத்தில் ஒருவர் என்னை அணுகி தான் சந்நியாசம் பெற இயலுமா என்று கேட்டார். அதற்கு நான், நீங்கள் இப்படி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தால் நீங்கள் சந்நியாசம் பெற வேண்டாம். ஏனென்றால் அதனால் ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது. அதாவது நீங்கள் சந்நியாசத்தை இயல்பாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. சந்நியாசத்தை எடுத்துக்கொள்வது அல்ல, அதை எடுத்துக்கொள்ளவும் முடியாது. ஒரு நாள் அது தானாகவே உங்களிடம் நிகழும். நீங்கள் வெளியே சடங்குகளாக எடுத்துக்கொள்வது உண்மையான சந்நியாசம் இல்லை. அது சந்நியாச நிலைக்கு ஒரு ஆரம்பம்தான். நீங்கள் அதில் முன்னேறி செல்லும் பொழுது
ஒரு நாள் திடீரென்று சந்நியாசியானதை உணர்வீர்கள். அப்பொழுது நீங்கள் முன்பு இருந்த ஆள் இல்லை என்பதை உணர்வீர்கள் என்றேன். அப்பொழுது அவர், அநேகம் பேர்கள் சந்நியாசம் கொள்கிறார்களே என்றார். என்னை பொறுத்தவரையில அதை எடுத்துக்கொள்தல் என்பது பொய்தான். எடுத்துக்கொள்ளும் மதத்தன்மை என்பது பொய். அதை அடைய முயற்சி செய்வதும் பொய்தான். வாழ்வு, இறப்பு, வெறுப்பு, ஆக்கிரமிப்பு, துன்பம், வலி, பரபரப்பு, இவைகளையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்வது அல்ல. அவைகள் உங்கள் மன இயல்பு தானே ஏற்படுகின்றன. அதில் முழுமையாக வாழுங்கள். அந்த முழுமையான அனுபவத்திலிருந்து அதிலிருந்து கடந்து செல்தல் தானே நிகழும். எந்த அளவுக்கு அதில் முழுமையாக வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு அதை தாண்டி அப்பால் செல்ல முடியும். அது எப்படி என்றால், ஒரு மனிதன் ஆற்றில் மூழ்கி கொண்டிருக்கிறான். அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முனைந்தால் ஒரு சமயம் அவன் நீரில் மூழ்கி இறக்க நேரிடலாம். அப்படி அவன் நீரில் மூழ்கினால் அப்படியே அவன் அதில் ஆழ்ந்து மூழ்கட்டும். அவன் நீந்த முயற்சிக்காமல் நீரின் ஆழத்துக்கு அமிழ்ந்து சென்றால் அவன் தரைப்பகுதியை தொட நேரிடும். பிறகு அதை உதைத்து மேலே திரும்பி வர முடியும். ஆகவே யார் ஒருவன் மூழ்கத் தயாராக இருக்கிறானோ அவன் காப்பாற்றப்படுவான். யார் ஒருவன் மூழ்க பயப்படுகிறானோ அவன் நிச்சயமாக மூழ்கி விடுவான். இறந்தவன் நீரில் மேல் மிதக்கிறான். உயிரோடு இருப்பவன் அதில் மூழ்கி கொண்டிருக்கிறான். அந்த இறந்த உடல் மேலே மிதப்பதற்கு காரணம் அது வாழ போராடுவதில்லை. ஆகவே அது இயல்பாக நீரின் மேல் மிதக்கிறது. ஆகவே நான் ஒரு இறந்த உடலைப் போல நீரின் மேலே வருகிறேன். நான் அதற்காக எந்த முயற்சியும் செய்யவில்லை. அது மட்டுமல்ல, அடுத்ததாக எனக்கு என்ன நேரிடப் போகிறது என்றும் எனக்கு தெரியாது. நான் எங்கே செல்லப் போகிறேன் என்று இன்றைக்கு மாத்திரமல்ல, நாளைக்கும் தெரியாது. அந்த கேள்வியே என்னிடம் எழவில்லை. நான் இப்படி இயல்பாக எங்கு சென்று அடைகிறேனோ அதுதான் என்னுடைய இலக்கு. நான் அடைய வேண்டிய இடம். எனக்கு என்று எந்த குறிக்கோளும் கிடையாது. ஆகவே நான் அடைய வேண்டியது என்று எதுவும் என்னிடம் கிடையாது மற்றும் எந்த தேடுதலும் கிடையாது. ஆனால் இவைகள் அனைத்தும் என் வாழ்க்கையில் நடந்த எந்த வித்தியாசமான நிகழ்ச்சிகளாலும் நேர்ந்தது அல்ல. மேலும் அதை போன்ற வித்தியாசமான நிகழ்ச்சிகளிலும் நானாக பங்கு பெறவில்லை. அந்த சத்தி வெடித்தலும் எந்த நிகழ்ச்சிகளாலும் ஏற்பட்டதில்லை. அநேக நிகழ்ச்சிகள் கூட்டாக அதற்கு உதவின என்று கூறலாம். அதை போலவேதான் நிகழ்ந்தது. அது இந்த உலகத்தில் மதம் என்பது ஒரு பெரிய பொய். ஏனென்றால் அதை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும் என்று மக்கள் நம்புகிறார்கள். நீங்களாக எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு காலம் உங்களை விட பெரிதாக இருக்க முடியாது. மிஞ்சி போனால் உங்களுடைய நான் என்ற அகங்காரம்தான். அதை எடுத்துக்கொண்டால் அது எப்படி என்னை விட பெரிதாக இருக்கும், என்னை விட பரந்ததாக இருக்க முடியும்? அதுதானே வரும்பொழுது அதை பிடித்து கொள்ள நாம் அங்கு இருப்பதில்லை. நாம் நம்மையே இழந்த பிறகுதான் அது உங்களை நோக்கி வருகிறது. அதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம். அதை உண்மை என்றும் கடவுள் என்றும் ஞானம் என்றும் அழைத்து கொள்ளுங்கள். அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அந்த தெய்வீக வெறுமை, வாய்ட் நிலையில் இவைகள் அனைத்தும் நிகழ்கிறது. அனுக்கிரகம் என்றே உணர்வார்கள். இதை யார் அடைந்தார்களோ அவர்கள் அதை கடவுளின் அப்படி அவர்கள் சொல்வதற்கு காரணம் அது அவர்களுடைய முயற்சியால் அடைந்தது கிடையாது. ஆனால் அதை கடவுளின் அனுக்கிரகத்தால் மட்டும் அடைந்ததாகவும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அது அப்படி உங்களை உணரச் செய்யும். ஏனெனில் அதில் உங்களுடைய முயற்சி என்று எதுவும் கிடையாது. ஆகவேதான் நான் அதை தேடி அடைய முடியாது என்று ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுவேன்.
அவருடைய பெயரும் விலாசமும் தெரியாத நிலையில் நாம் அவரை எங்கே எப்படி தேடுவது? மேலும் அவரை யாரும் அறிந்திருக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவரை அடையாளம் கண்டுகொள்வது? நமக்கு ஏற்கனவே அவரை தெரிந்திருந்தால் தேடுவதற்கு அவசியம் ஏது தேவையே இல்லையே. ஆகவே அப்படி தேடும் பொழுது என்னிடமுள்ள நான் அழிகிறது. அப்பொழுது அவர் என்னை கண்டுகொள்கிறார். அவருக்கு என்னை பற்றி மிக நன்றாக தெரியும். ஒரு சமயம் அவர் ஏற்கனவே என்னை கண்டுபிடித்திருக்க வேண்டும். ஆனால் நான் அவரை தேடி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருந்தேன். அதில் எனக்கு இன்று வரை களைப்பு ஏற்படவில்லை. ஆனால் என்னுடைய முயற்சியை கைவிடும் வரை, களைத்து அழுத்து முழுமையான ஓய்வு நிலையை அடையும் வரை அவர் கண்டிப்பாக காத்து கொண்டு இருப்பார். அப்படி நான் களைத்து விழுவது அவரது காலடியாகவே இருக்கும்.